மாசற்ற உள்ளூர் வெளி மாசற்ற உள்ளூர் வெளி தெருவிலே பொங்கி வழியும் ஞானாமுதத்தை மாசற்ற உள்ளூர் வெளி தெருவிலே பொங்கி வழியும் ஞானாமுதத்தை மாயை கடற்குள் அமிழாதவர் எடுக்கும் மதுர ஞானாமுதத்தை ஆசை கசப்பினை அடித்து துரத்திடும் அதீத ஞானாமுதத்தை அன்பர்கள் அகப்புலம் கங்கு கரை இல்லாது அலம்பு ஞானாமுதத்தை மாசொட்டு மரண சனனங்களை அறக்களைய வல்ல ஞானாமுதத்தை மனமகிழ்ந்தே எனக்கு ஊட்டி ஊட்டி பொலாமலையிருள் எல்லாம் இரித்து தேசுற்ற செம்பொற்பதம் கொடுத்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. 17வது தலைப்பு அமுதத்தை அப்படிங்கிற தலைப்பில் ஓதுவார் ஐயா அவர்கள் பாடியுள்ளார்கள். பாமன் சுவாமிகள் இதை எழுதியுள்ளார்கள். மகாதேஜ மண்டல சபை இதை வழங்கியுள்ளது இலவசமாக. இது உள்ளூர் சிவசுப்பிரமணிய சாதகத்தில் 17வது திருச்செய்யுள். இது ஆன்மாவின் யாத்திரைக்குரிய திருச்செய்யுள். இது தத்துவமசி பயிற்சி பாதையில் பதி இலக்கணத்தில் அறியக்கூடியது. உள்ளே இருக்கிற பரமான்மா என்கிற பதியை இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம். அமுதத்தை என்கிற அளவிலே ஜீவான்மா சிந்திக்கிறது. இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, மாசு அற்ற அப்படின்றார். அப்படின்னா காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த 6 குணங்களும் குற்றங்களும் மாசு. இந்த குற்றம் இல்லாத தலம் ஆகிய உள்ளத்திலே உள்ள வெளியில் பொங்கி வழியும் ஞான அமுதத்தை மாயை என்னும் கடலுக்குள் மூழ்காதவர்களுக்கு அருளும் ஞான அமுதத்தை ஆசையை கசப்பாக கருதி விலக்குபவர்களுக்கு அருளும் ஞான அமுதத்தை அன்பர்கள் உள்ளத்தில் ததும்பும் ஞான அமுதத்தை 6 குற்றங்களை முழுதும் நீக்கும் வல்லமையான ஞான அமுதத்தை மனம் மகிழ்வுடன் எனக்கு ஊட்டி எனது பொல்லாத அறியாமை இருளை முழுதும் ஒழியச் செய்து உன் செம்பொன் திருவடியில் அருள்வாயாக. 17வது திருச்செய்யுள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.